வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள்: நிவர் புயல் நாளை மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பணிகள் தவிர அரசு அலுவலகங்களுக்கு நாளை பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார். தமிழகத்தில் புயலுக்கு இலக்காகும் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை நிலவரப்படி புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர துவங்கியுள்ளது. அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதனைத் தொடர்ந்து வருகின்ற 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாகவும் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் ஆகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடக்கின்ற சமயத்தில் அருகில் உள்ள பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயல் வலுப்பெறுகின்ற காரணத்தினால் நாளை கரை கடக்கின்ற பகுதியில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இப்ப என்னன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் மாறி, மற்றபடி அதனுடைய கரை கடக்கின்ற போது இதுவரைக்கும் மாற்றங்கள் இல்லை. அதனுடைய நிலை புயலும் தீவிர புயல் சொல்லியிருந்தோம், இப்ப அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் விட்டுவிட்டு அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கும் நீரை வெளியேற்றுவதற்கும், சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றுவதற்கும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாக குழுக்களும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புயல் எச்சரிக்கையை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். புயல் எச்சரிக்கையை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட சிறப்பு அதிகாரி திரு முனியநாதன் அதனை நேரில் பார்வையிட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிலைமையை சமாளிக்க 8 பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. இம்மாவட்டத்தில் 195 கிராமங்களில் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாழ்வான பகுதிகள் இருக்கின்ற பொதுமக்கள் அங்க அருகாமையில் இருக்கின்ற நிவாரண முகாம்களுக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். அனைத்து கிராமங்களில் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை ஒருங்கிணைந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 195 இடத்துல வல்னரபிள் லொகேஷன்ஸ் என்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த வல்னரபிள் லொகேஷன்ஸ்ல இருந்து தாழ்வான பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல நிவாரண முகாம்களுக்கு நம்ம அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு 251 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்ற பொதுமக்கள் எந்த இடத்துல பாதிப்பு இருந்தாலும் கூட அவங்க உடனடியாக 1077 அந்த நம்பருக்கு அவங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்ற வருவாய் கோட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை, அதே போன்ற ஒவ்வொரு தாலுக்கா அளவிலான கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டு மீனவ பெருமக்கள் யாருமே இந்த 4 நாட்களுக்கு கடலுக்குள்ள போகக்கூடாது, அரசு ஆல்ரெடி அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பினை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன், பாதிப்பு ஏற்படக்கூடிய 27 இடங்கள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
பெரம்பலூர், நீலகிரி, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை பணிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று பார்வையிட்டனர். சென்னையிலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 5 பேரிடர் மீட்புப் படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நாளை காலை 10 மணி முதல் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிவர் புயல் நாளை கரையை கடப்பதையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னெச்சரிக்கை பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அலுவலகங்களுக்கு நாளை பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய பணிகள் மட்டும் தொடரும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு நான் ஏற்கனவே நேற்றைய தினம் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெளிவாக இருக்கிறேன். இன்றைக்கு புயல் வருகின்ற பொழுது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தேவையில்லாமல் வெளியிலே செல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு புயல் வருகின்ற பொழுது 7 மாவட்டங்களில் பேருந்து இயக்குவதை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதோடு நாளை தினம் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலர்களுக்கு விடுமுறை விடப்படுகிறது. புயலின் காரணமாக கனமழை பெய்யக்கூடும், அதனால் அலுவலர்கள் பாதிக்கப்படுவதை என்று கருதி நாளை தினம் அவர்களுக்கு விடுமுறை விடப்படுகிறது. அத்தியாவசிய பணியில் ஈடுபடுகின்ற பணியாளர்கள் நாளை பணிபுரிவார்கள். தமிழ்நாட்டில் நிவர் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பும் அளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் அப்போது உறுதியளித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமியிடமும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் கேட்டறிந்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 108 அவசரகால சேவை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் 104 மருத்துவ உதவி மையம் ஆகியன பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கீழப்பாலம், சோழப்பாண்டி, தென்பாதி ஆகிய பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ், மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களை தங்க வைப்பதற்காக 4813 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரேஷன் கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் பணி முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் கடைகளை திறப்பது குறித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிவர் புயல் மீட்பு நிவாரணப் பணிகளில் உதவுவதற்காக இந்திய கடலோர காவல்படை 4 ரோந்து கப்பல்களையும் 2 ஹெலிகாப்டர்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 3 டார்னியர் ரக ஹெலிகாப்டர்கள் எந்த நேரத்திலும் உதவும் வகையில் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்புப் படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 15 பேரிடர் நிவாரணக் குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கடலோர பாதுகாப்புப் படை தமிழக மீன்வளத்துறையுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் இந்திய கடற்படை சார்பில் சென்னை மாநகருக்கென்று தனியாக நீச்சல் வீரர்கள் அடங்கிய 5 நிவாரணக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் மற்றொரு குழுவும், ராமேஸ்வரத்தில் உள்ள அதன் விமான தளத்தில் ஒரு குழுவும் தயார் நிலையில் உள்ளன. விசாகப்பட்டினத்திலிருந்து INS ஜோதி என்ற கடற்படை கப்பல் மீட்புப் பணிகளில் அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் தமிழகம் மற்றும் புதுவைக்கு உதவ அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புயல் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் காவல்துறை சார்பில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க 9 IPS அதிகாரிகளை நியமித்து காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனா, அடவி நயினார் கோவில், ராமநதி, கருப்பா நதி நீர்த்தேக்கங்களிலிருந்து நாளை மறுநாள் முதல் 125 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர் வட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி வட்டங்களில் உள்ள 32,024 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம், கொரட்டூர் மற்றும் வேளச்சேரியில் கட்டப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டபங்கள் மற்றும் சோழிங்கநல்லூரில் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள 32 மத்திய வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்புகளையும் முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. பாம்போலிம் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் நாளை மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பணிகள் தவிர அரசு அலுவலகங்களுக்கு நாளை பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார். தமிழகத்தில் புயலுக்கு இலக்காகும் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.